நன்றியோட மகிமை படுத்துவோம். ஹalleluya. இந்த நட்டம் காத்தே தினேசரே இனிமேல் காக்கும் தேவாயிரே. இந்த நட்டம் காத்தே தினேசரே இனிமேல் காக்கும் தேவாயிரே. எந்த வாழ்க்கையில் மாறுவே ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரை பாத்திரராகிறார். அல்லேலூயா. நன்றியோட 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 அவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.
புது வாழ்வு தந்தவரே, பொது துவக்க தந்தவரே, பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்க தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்க தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்க தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆயுள் முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆயுள் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி,
அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். அப்பா இந்த மாதத்தின் கூட தகப்பனே உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மாமாக்கு ஸ்தோத்திரப்பா. வேதம் சொல்லுகிறதப்பா, அல்லேலூயா, மனுஷனுடைய வழிகள் அவனால ஆகிறதெல்லாம் எழுதியிருக்காண்டவரே. ஆமாண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அப்பா நீங்க தான் எங்களை நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களையோ அப்பா, எங்க குடும்பங்களையோ அப்பா, எங்க சபையையோ ஆண்டவரே, எங்க சபையில நடக்கிற ஊழியங்களையோ பரிசுத்த ஆவியானவரே கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. ஓ டாடி, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்களை நடத்துவீராகப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா நீர் எங்களை நடத்தும்படி அப்பா உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்களுக்கு இருக்கும் போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கலக்கம் இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு பயம் இல்ல ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்தி கொண்டு போவீரானா ஆண்டவரே. எங்க பாதைகள் எல்லாம் செவ்வைதான்ப்பா. அல்லேலூயா. எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரபிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கே பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரபிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கே பயமில்லப்பா. ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்கிறேன், ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்கிறேன். வெள்ளத்தை கரத்திலே அடங்கி இருப்பேனே, வெள்ளத்தை கரத்திலே அடங்கி இருப்பேனே. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரப்பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. கவலைப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. களஞ்சியத்தினால சேர்த்து வைப்பதில்லை, களஞ்சியத்தினால சேர்த்து வைப்பதில்லை. உம்மை நோக்கி கூவுவதற்கு உணவு தருகிறீர், என்னை மறந்து விடுவீரோ. உம்மை நோக்கி கூவுவதற்கு உணவு தருகிறீர், என்னை மறந்து விடுவீரோ. ஏசையா, 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரப்பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. தொடர்ந்து அந்த வழி நடத்தி தேசத்தை ஆசிரியர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கும். ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டிருக்கிறார். வெள்ளத்தை கருத்தில் ஒப்புக்கிறோம். கொள்ளை நோய்கள் இயற்கையின் பேரழிவுகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே தேசத்தில் செயல்படுவதை பார்க்கிறோம். தீமைகளெல்லாம் விடுக்கிறார்கள்.
தயவுள்ள கருத்தை முடித்து பெரிய காரியங்களை கட்டத்தை ஏற்று நினைத்து நான் ஜெபிக்கிறேன். அங்கே நான் 21 21 சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களிகூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் கற்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளுவீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பற்றிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் கொள்ளாமல் நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. கர்த்தாவே, உம்முடைய கருணையை அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். 2, 3, 4 வசனங்களை 6வது வசனம் வரணும். நம்ம வாசிப்போம். 2 வாசிக்கலாமா? அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி அவருடைய முதல்களில் தள்ளாதிருக்கிறேன். அவருக்கு எதிர்கொண்டு வந்து தெரிவிக்கிறேன். அவர் மனத்தில் ஆசை கேட்டார். அவருக்கு அளித்து அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தை அவருக்கு அருள்கிறேன். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறேன். அவரை உங்கள் சமூகத்தில் நோக்கி நான் அனுமதிப்பாக்குகிறேன். அல்லேலூயா. சங்கீத தியானம் இதுதான். நம்ம வரவேற்போம். என்ன படிச்சீங்க இப்போ? கர்த்தர் யார் கூட இருக்கிறாருங்க? என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? உங்களதானா? அப்ப 3 பேர் 4 பேர் கூட இருக்காரோ? கர்த்தர் உங்க கூட இருக்காரா? அப்ப கிதியோனுக்கு என்ன வார்த்தை வருகிறது? என்னங்க வாசத்தை கவனிக்கல போல இருக்கு. திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய தூதனானது அவளுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்னங்க வார்த்தை வருகிறது? ஒரு பயந்த நிலையில ஒளிந்து வாழுகின்ற அந்த நிலையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலின்னு யாருங்க சொல்லுவாங்க? பயந்து போனவங்களை சொல்லுவாங்களா? தைரியமா இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருகிறது? பராக்கிரமசாலியே, கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்களிலே நீங்க அப்படி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தான் வருகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் என்ன சொல்றாங்க? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, 6 ஆண்டவனே,
கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நீங்களே. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். பாருங்க, கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னவனே கிதியோன் என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுது? ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம்? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதையில என் வாழ்க்கை கடந்து போகுது அப்படின்னு நம்மளும் பல நேரங்களில நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம் இல்லையா? எவ்வளவோ ஆண்டவரே மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன், எவ்வளவோ நான் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில என்ன மாறல? எதுவுமே மாறல. ஒவ்வொரு நாளும் ஒரு பயந்த நிலையில தானே நான் வாழ்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த விளக்கோரே பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு அந்த ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவனை கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவனுக்கு மீதியாரின் மேல ஒரு பயம் இருந்தது. அவர்களை எதிர்த்து எப்படி என்னால் இந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்க முடியும் என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் தேவதூதன் என்ன சொன்னாரு? உன்னோடுதான் இருக்கிறாரு, உன்னோடுதான் இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம். அவனுக்கு என்னங்க? ஒரு சந்தேகம். கர்த்தர் நம்மோடுதான் இருக்கிறாரா? சரி, நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் சோதிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு தான் சோதனை வைக்கிறாரு இல்லையா? யோபுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் ஒரு சோதனை வச்சாரு இல்லையா? இவன் என்ன நீ கஷ்டம் இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், எங்க ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டான், வாயினால கூட அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இவர் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவரே நீங்க என்னோட கூட தான் இருக்கிறீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுள்ள ஒரு ஆட்டு தோல் என்ன பண்றாரு அவரு போட்டு எல்லாமே காஞ்சிருக்கணும். ஆனா இந்த தோல் மட்டும் என்ன பண்ணிருக்கணும், பனியினால நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் போய் பார்க்கும் போது அந்த தரை எல்லாம் காய்ந்த நிலையில இருக்கிறது. ஆனால் அந்த தோல் எப்படி இருந்துச்சு? ஈரமா இருந்துச்சு. ஆனாலும் உனக்கு ஒரு சந்தேகம் இல்ல ஆண்டவரே இன்னும் ஒரு வாட்டி தோல் எல்லாம் காஞ்சிருக்கணும், தரையெல்லாம் நனைஞ்சிருக்கணும். என்ன சொல்றாரு? ரெண்டாவது வாட்டி அந்த இடையில என்ன பண்ணிருக்கோம், நனைஞ்சிருக்கணும். ஆனா இந்த ஆட்டு தோல் மேல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஈரம் இல்லாம காய்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்றாரு. மறுநாள் போய் பாக்குறாரு, என்ன இருக்குது? உள்ள ஈரமா இருக்குது, பனி முத்தானா. அந்த தோல் மட்டும் என்ன இல்ல, ஈரம் இல்ல. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படி பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியாரில் இருந்து ரட்சிக்கும்படியாக 32,000 பேரை தெரிந்து கொண்டு எத்தனை பேரா கொண்டு போனாங்க? 32,000 பேர் எத்தனை ஆனாங்க? 300 பேரா ஆனாங்க. அவனுக்கு ஒரே பயம் வந்துச்சு. ஒரு 32,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அவங்க கூட போராடி மேற்கொள்ளலாம். இந்த 300 பேரை வச்சுட்டு நான் என்னதான் பண்றதுன்னு அவனுக்குள்ள திருப்பி ஒரு சந்தேகம், திருப்பி ஒரு பயம் அவனுக்குள்ளாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளாக என்ன நினைவு வந்துடும், எங்களாலதான் இந்த வெற்றி வந்தது, நாங்க தான் ஜெயிச்சோம் ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த 32 பேரை 300 பேரா குறைக்கிறாரு இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவங்க ஏதோ ஒரு ஈட்டியோ கட்சியோ கொண்டு போய் அந்த அவங்க மேற்கொள்ளல. மீதியார் அவங்க என்ன பண்ணல. யுத்தம்னா என்னங்க? யுத்தம்னா என்ன? அமைதியா நிக்கிறதா? யுத்தனாவே போர்க்கலாம், சண்டை எப்படிதான் நடக்கும், யாருக்கு என்ன அடி விடும், யார் சாவாங்கன்னே தெரியாது. ஆனா இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஆண்டவர் பல விதமான தரிசனங்கள் நிமித்தம் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் என்ன பண்றான், பலன் அடையும்படியான வழிகளை ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து அந்த 300 பேரை கொண்டு அந்த மீதியாரை அவர்கள் என்ன பண்ணாங்க, முறியடித்தாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் எக்கால இருந்துச்சு, அவங்க கையில மண்பானை, அதுக்குள்ள ஒரு தீவெட்டி, இதுதான் அவங்களுடைய ஆயுதமா இருந்துச்சு. இத வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, எந்த ஒரு இல்லாம இந்த சாதாரண ஒரு காரியத்தை வைத்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஜெயம் எடுத்தார்கள். அவங்க எக்காலங்களை ஊதி அந்த மண் சட்டிகளை உடைத்து அந்த நெருப்பை வைத்த உடனே மீதியாருக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு, என்னமோ நடக்குது. அதுக்கு முன்பாகவே பாருங்க, மீதியாரின்
வேலையாட்களுடைய சொப்பனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஒரு அப்பம் என்ன பண்றது வந்து கூடாரத்தின் மேல விழுந்து அது முழுவதும் நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அவங்களுக்கு வந்த உடனே, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த உடனே அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பயம். ஈஸியா அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் நீதியாரை மேற்கொள்றாங்க. எந்த ஒரு இல்லாம ஒரு ஜெயத்தை ஆண்டவர் அந்த தேசத்துல யாரு கொண்டு ஆண்டவர் செய்யறாங்க, கிதியோனை கொண்டு ஆண்டவர் செய்யறாரு. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ளாக ஒரு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நம்மோடு இருந்தா போதும், அவர் நம்மோடு கூட இருந்தா போதும், எப்பேற்பட்ட மீதியாரையும் ஜெயிக்கிற அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியால் அவன் அசைக்கப்படாது இருப்பான் என்று வேதத்துல நாம் பார்த்தது போல, கிதியோன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அந்த மீதியாரை அவங்களை முறியடித்து அவர்கள் ஜெயத்தை வெற்றி கொண்டார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கையை நாம் யார் மேல் வைத்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியங்கள் வேதத்தின் வழியாக நம்ம என்ன பண்றோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 41ல இருந்து 56 வரைக்கும் நீங்க பாருங்க. இன்னொரு ஒரு நம்பிக்கை, இந்த எவரே என்கிற ஒரு மனிதன் இருந்தாரு. அவரை பத்தி தேவனிடத்துல என்ன சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. இவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்லவரு, இவர் அப்படி இப்படி என்ன பண்றாங்க, தேவனிடத்துல அவரை பத்தி சொல்றாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குங்க. தன்னுடைய 12 வயதுள்ள ஒரு குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குங்க, வியாதியில இருந்துங்க, மரண படுக்கையில இருந்துச்சுங்க அந்த குழந்தை. ஆனால் ஆண்டவரிடத்துல அவன் என்ன பண்றான், அவன் ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டியிருக்கான், எவ்வளவு நற்கிரியைகளை அவன் செய்திருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில என்ன நிலைங்க, தன்னுடைய ஒரே ஒரு குழந்தை தாங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலையில இருக்குது, 12 வயதுல ஒரு குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கிறதுனால தேவனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று தன் பிள்ளையை விடுவிக்கும்படியாக அவன் என்ன பண்ண, தேவனுடைய சமூகத்துல ரொம்ப எமர்ஜென்சி, ஆண்டவரே நீங்க இப்ப வந்தாலும் என் பிள்ளை பிழைக்கும், அப்பதான் நீங்க காப்பாற்ற முடியும்ன்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, வந்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப நடுவுல என்ன ஆகுது, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கண்ணுக்கு வராங்க. பாருங்க, எந்த பிள்ளைக்கும் 12 வயது, ஆண்டவர் சந்தித்த அந்த ஸ்திரீக்கும் 12 வருஷம். அப்ப ரெண்டும் ஒண்ணுதானுங்க. அந்த பிள்ளை 12 வருஷமா வியாதி படுக்கையில இருக்கா. இந்த ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வேதனையில் அவ வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் அவளுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு வல்லமை என்ன பண்ணுச்சு, புறப்பட்டுச்சா இல்லையா, ஒரு சுகத்தை அவ பெற்றுக்கொண்டாளா இல்லையா. அந்த நம்பிக்கை, அவ எவ்வளவோ வைத்தியர்களை அவள் பார்த்திருக்கலாம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், ஆனால் ஒன்றும் அவனுக்கு பலன் தரவில்லை. ஆனாலும் ஆண்டுடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் ஒரு சுகம் எனக்குள்ளாக வரும், என் வாழ்க்கை மாறும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு அவ வந்தா. அந்த நம்பிக்கை அவளை குணமாக்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அதுக்குள்ள பாருங்க, இந்த எபிரேயரோட மகள் என்ன பண்றாங்க, மறைத்து போறாங்க. நீ என்ன பண்ணாத, தேவனை தொந்தரப்படுத்தாத, அவரை என்ன பண்ணிடு, விட்டுடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறாரு. ஒரே ஒரு வசனம், அந்த சகி அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவளை பார்த்து என்ன சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அவன் தேவன் மேல நம்பிக்கை வைத்தா இல்லையா. இரண்டாவதாக நீ நம்பிக்கை வைக்கணும், இரண்டாவதாக தேவன் மேல நீ விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நீ பயப்படாத, நீ எப்படி விசுவாசத்தோட நீ இருந்தியோ அதே விசுவாசத்தோட நீ இருப்படி ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். அதே விசுவாசத்தோட அந்த வீட்டுக்கு கடந்து போனா அந்த பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயிரோடு கொடுத்தாரா இல்லையாங்க. ஒரு மரித்து போன நிலையில இருக்கிறவங்க உயிரோடு எழுப்பது அவ்வளவு ஈஸியாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமா, எல்லாம் சாதாரண விஷயம், எல்லாருக்கும் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இறந்து போயிட்டாங்க ஒரு பிள்ளை, அந்த வீட்டுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க.
ஏசு கிறிஸ்து அங்க வராரு. அவங்களை எல்லாம் வெளியே அனுப்பி தன்னுடைய சீஷர்களையும் அவருடைய தாய் தகப்பனையும் கூட வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? எழுந்து உட்கார்ந்துச்சு. அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஆனா நீ ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் உடையவர்களா இருக்கும் பொழுது, செத்த நிலையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் சரி, வியாதியின் படுக்கையில் நாம் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இனி உயரவே போக முடியாது. இப்படிதான் என்னுடைய நிலைமை நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை எப்பொழுது தன் நம்பிக்கையாய் நீ வைக்கிறாயோ அப்பொழுது ஆண்டவருடைய நன்மையை நீ பார்ப்பாய், கட்டாயமாய் பார்ப்பாய். அதைதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:1 என்ன சொல்லுகிறதுங்க? இத பார்த்துட்டேன், இது நடக்கும், அதுதான் விசுவாசம் சொல்லி வேதம் சொல்லுகிறதா? நம்பப்படாதது, காணப்படாதத ஒன்று நீ விசுவாசிக்கிறது, அதுதான் என்னது? விசுவாசம். இந்த நாட்களில தேவன் மேல நாம் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். தேவன் கட்டாயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத பகுதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை யார்? சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்ற ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஆறாவது இந்த தள்ளின கல்லை போல அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், பயந்த நிலையில வாழ்க்கையில என்ன நடக்குமோ பயந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக, கால வேலையில பற்றி காவிராங்க நம்பிக்கை யார்? யாரை ஒரு நம்பிக்கையாக வைத்து எல்லாருக்கும் முடிய வச்சு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் சூழ்நிலைகள் சரியா இருக்குன்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கை கூட நம்மள காலவாரி எத்தனையோ மடங்கோட நான் நம்பினேன் என்றவங்க கூட விலகி போயிருப்பாங்க. இதுல ஒரு ஏமாற்றம் சோர்வும் நிறைந்த ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆவியான நம்பிக்கையாக கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட ஜனம் பாக்கி நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க, திறமை நிறைய இருக்க, பலனை சார்ந்திருக்கிறிய, அறிவை சார்ந்திருக்கிறிய, எது மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்க. 4 பேர் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். 4 பேர் ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்க. யார் மேல நம்பிக்கை? வசனம் எனக்கு ஞாபகம் வருது. சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 20. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் என்னை பாராட்டுகிறார். நம்பிக்கை எதுதான்? இது எனக்கு இருக்கு. இந்த பலமுள்ளவை குதிரை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பலம் இருக்குமானா நன்மை, கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அது போகுமானா உனக்கு தீமை. சில குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்னை பாராட்டுவோம். ஏன் என்ன பாராட்டினாங்க அவங்க? எட்டாவது வசனம் சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எப்படி விழுந்தாங்களா? சாதாரண விழுந்தாங்க.
முறிந்து போனார்கள், முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. விழுந்து போனீங்களா? விழுந்து போனீங்களா? எழும்ப முடியாத நிலையில நான் இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணக்கூடிய தேவன் பேருக்கு மனுஷனை நினைப்பதற்கும் அவனை எண்ணுவதற்கும் மாற்றம். எல்லா சூழ்நிலையும் கற்றுத்தான் அவன் நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வீழ்போகாதபடி கற்றுமுறை ஆசீர்வதிப்பார். நன்றியுடன் சாட்சி நேரம் சாட்சி உள்ளவங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே 3 மாதங்களிலும் கண்மணி போல பாதுகாத்து அந்த 4ஆம் மாதத்தில் கூட ஜீவனோடு பலத்தோடு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார். தேவன் தாமே என்னுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மாதம் முழுவதும் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். பணத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். போக்கிய வரத்திலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். என்னுடைய பிள்ளையும் கண்ணனாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். குடும்பம் முழுவதையும் கர்த்தர் கீழே பாதுகாத்துக் கொண்டார். இந்த ஜெபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அதுக்கு ஏற்றபடி பதிலளித்து என்னுடைய பலவீனங்களை பலனாய் இருந்து கர்த்தர் பாதுகாத்து பிள்ளைக்காக நன்றி செலுத்த தேவகான சாட்சி ஆசீர்வதிக்கிறேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 3 மாதங்கள் தேவன் தாமே மணி போல என்னை பாதுகாத்து வந்தார். அந்த மாதத்துல பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நான் ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன். தேவன் தாமே நாட்கள் வரையா அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அற்புதமாய் அந்த காரியங்கள் எனக்கு வாய்ப்பு பண்ணினார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர்றேன். அதிகாரி கல்வியில் ஆண்டவர் எனக்கு தயை கொடுக்கிறார். வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் எனக்கு தயை கட்டியிருக்கிறாரு. எந்த ஒரு சமாதான கேடுகள் வராதபடிக்கு அந்த எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கொடான கொடி நான் நன்றி செலுத்துறேன். வேலை ஸ்தலத்துக்கு கடந்து போனாலும் வீட்டின் காரியங்களை சொல்லி ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல பலவீனங்கள் எனக்குள்ளாக இருந்தாலும் ஆனாலும் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன். பல டிராபிக்கல் மத்தியில நேரம் ஆகுதுன்னு நம்ம கடந்து போனாலும் தேவனுடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருந்து தேவன் என்னை பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் கொடான கொடி நன்றி செலுத்துறேன். பிள்ளைகளும் எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ தேவைகள் மத்தியில நாங்கள் கடந்து வந்தாலும் சமாதானத்தை வராதபடிக்கு சமாதானத்தை ஆண்டவருக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவராரை கொடுத்திருக்கார். அவரும் பல காரியங்கள் நிமித்த வேலைக்கு கடந்து போனாலும் பல பலவீனங்கள் இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு அவரோடு கூட இருந்து வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துற. இந்த புதிய மாதத்துல குடும்பமாக தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர்களை கொண்டு வந்த மகாபிரிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சியை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்றோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணி மக்கள் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து தேவனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் முழுவதுமே ஒரு பலவீனம் தான். அந்த பலவீனங்களை கர்த்தர் எனக்கு பலனா இருந்தால் கர்த்தருக்கு சொல்றேன். கர்த்தருடைய பிரசனம் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரு. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல கூட அம்மா அப்பாவுக்கு 45 வருஷம் திருமண நாள் நிறைவு.
அவங்க நிறைய பலவீனம் இருந்தாலும் எல்லா பலவீனத்திலும் தேவன் கல்வி தந்திருக்கிறார். நேற்று தினம் குடும்பமா போய் ஒரு சந்தோஷமான காரியம் கற்றுக்கு கொடான போய் ஸ்தோத்திரம். கத்தோலிக்க நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே வருடத்தில் 3 மாதங்கள் பாதுகாத்து இந்த 4ஆம் மாதத்தில் முதல் வாரத்தோடு சகோதரியாக செய்திருக்கிறார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எப்போதும் இந்த மூலமாக கத்தரை செய்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பு வருகிறார். என் கணவருடைய கூட்டை வளர்த்து பாதுகாப்பு எந்த ஒரு தேங்கும் இல்லாதபடிக்கு வருவதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக தேவைகள் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமே என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக எழுதும்படியாக தேவை செய்தார். நாட்டில் எவ்விதமான பலவீனங்களோ யாருங்களோ வராமல் பாதுகாத்தார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வரும் நாட்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுத்து மார்க்களை கொடுத்து தேவன் ஆஸ்வதிப்பார் நாம் விசுவாசிக்கிறோம். அதற்காக சபையாளர்கள் செலுத்திக் கொள்ளுகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் செய்த நன்மைக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சி தேவன் ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த 4 மாதங்கள் ஆண்டவர் தேவன் எங்களை பாதுகாத்தார். எங்களோட தேவைகளை எல்லாம் சந்திச்சார். இப்போ நான் சர்ச்சைக்கு கிளம்பி கீழே படிக்க போது கால் ஸ்லிப்பாகி ஒரு 3 நாள் படிக்க தள்ளி கீழே விழுந்து கால் அப்படியே மடங்கிக்குச்சு. ஆனா ஏஞ்சி உட்கார முடியல. ரொம்ப அப்படியே கால் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி நரம்பெல்லாம் இழுத்துக்குச்சு. ஆனாலும் படிக்கிட்டு இறங்கி கீழே வந்துட்டு ஆட்டோல உட்காரும் போது எனக்கு ரொம்ப வலி வேற. மனசுக்குள்ள வேண்டியது நான் எப்படி அந்த 4 மேல ஏறி வர போறது தெரியல. வலி நான் இறங்குறது கூட எனக்கு சரியாயிடும் நான் ப்ரே பண்ணிட்டே வந்தேன். ஆனா படிக்கட்டு நான் நல்லாவே ஏறி வந்தேன். விழுந்தப்ப இருந்த வலியை விட இப்ப எனக்கு அதிகமா இல்லை. ரத்த சுகத்துக்காக போடாம ரொம்ப பாடுறாங்க ஜுரம். போய் ஹாஸ்பிட்டல் ஜுரம் இருக்குது கேர். ஆனால் எப்படி தான் நான் காலையில் எழுந்து கழிச்சு போறான்னு நீங்கள் தான் கலந்து தரேன். வர சொல்லி நல்ல பேர் வந்து வேலையை பார்க்க தேவைக்கு இருக்கிறவங்க சந்திச்சு கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே கடந்த 3 மாதங்கள் தேவன் நடத்தி சுகபலத்தோடு இந்த 4ஆவது சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அநேக பிரச்சனைகள் அநேக குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும் என்று சொல்லிட்டார். அநேக விரோதமாய் எழுப்பினாலும் தேவன் தாமே பட்சத்திலிருந்து எல்லாவற்றையும் தேவன் நடத்தி வந்தார். எனக்குள்ள அநேக வணிகர்கள் ஊழியக்காரர்களோட வணிகரங்கள் எனக்கு வந்து இடுப்பு வலி கால் வலி எந்த வழியிலும் சொல்ல முடியாது. அப்படி இருப்போம். ஆனா கத்திர உப்பு கொடுத்து எதிர்த்து காலையில் எழுந்திருக்கும் போது தேவன் புது பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவன் தாமே எங்களை நடத்தி வருகிறார். தேவன் செய்த எல்லா நன்மைகள் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோட நம்ம நல்லவராகவே இருக்கிறார். ஏன்னா எனக்கு பலனே உரிமைகளை கடந்து கொடுக்கிற அவர்களுக்கு சத்திர பாராட்டி இருக்கிறார். ஒத்தாசம் செய்யக்கூடிய ஜனங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் செய்த சொல்ல முடியாத நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. வாரமான நமக்கு இருக்கிற இருக்கு. மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான கூட்டமா நடக்குது. பலமான சக்தியும் அதுல விதைக்கப்படுது. கவனிங்க, இயேசுவினுடைய வருகை ரொம்ப சமயமா இருக்குது என்பதை சூழ்நிலைகள் காண்பிக்கிறது. அவருடைய வருகையின் போது என்ன நடக்கும் என்று அவர் சொன்னார். அதெல்லாம் நடந்தது. ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. நல்லா சாப்பிட்டு
இன்னைக்காவது என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள மாட்டேனா? இன்னைக்காவது தேவனுடைய வருகைக்காக மனம் திரும்பி கஷ்டத்து தெய்வ பாகத்தில் ஆக மாட்டேன். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்ற கதவு எனக்கு வருகத்து நிமித்தம் தேவன் என் மேல மனதிருக்க மாட்டாரா? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக நான் காணப்படுவதற்கு எனக்கு அவர் உதவியா இருக்க மாட்டாரா என்ற ஒரு அடிப்படை ஒரு காரியம் நமக்கு. ஏன்னா உலகமே சொல்றது 6 நிமிஷம் ஆகும், 100 நிமிஷம் ஆகும், சாவு எப்பவுமே வரும், அது எந்த வயசுல வேணா வரலாம், யாருக்குன்னா வரலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு வருமான நம்முடைய நிலை என்ன? நம்பிக்கை யோவான் 17:17 நீங்க வாசிங்க. நான் செய்தியா இல்லை, உங்களுக்கு அதை காண்பித்தது உண்டு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளை 12வது அதிகாரம் ஆமா 12:16 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நம்ம நம்பிக்கை நல்லதுதான். என்ன செத்த பருவம் நம்பிக்கைக்கு அடித்தளம் வேணும். தேவன் முதலே அவருடைய சுபாவத்தை ஏற்கனவே பல முறைக்கு இருக்கிறேன். அவர் எதை செய்தாக முன்னே சொல்லுங்க. தேவன் சொல்லி நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அந்த வேத புத்தகம். அது சொல்லிட்டார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. யாரை பார்க்க முடியாது. நமக்குள்ள பாவம் இல்லாமல் நான் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு நல்லா சொல்ல முடியாது. பல நிலைகளில நமக்கு கரைகள் இருக்கு, திரைகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. பாவம் நம்மளை அறியாமையிலே நம்ம மேல ஒரு கரை உண்டு. தேவனுடைய சக்தியும் தான் நீ அறியாதவைகளையும் மறைவாக இருக்கிற குறைகளையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் காரியம் ஒன்று இருக்குமான. இந்த சக்தியும் இல்லாம சத்துருடைய பிரியத்தை விதிக்க முடியாது. தேவனை தரிசிக்கக்கூடிய பரிசுத்தத்தை தரும். 2 நிலைகளிலேயே நீ ஜெயம் பெற்றவனாக வாழ வேண்டுமான சத்தியம் அவசியம். அந்த சத்தியம் உபவாச கூட்டத்தில் நிறைய இருக்கு. பங்கேற்று ஜெபம் பண்ண. 2வது தப்பிக்கிற ஒரு வழி ஜெபம் தான். பற்பல தீமைகள் டிவியில செய்தி நான் பார்த்தேன். மியான்மர்ல நடந்த அந்த ப்ரோக்ராமா நமக்கு தெரியும். எத்தனை 1000 கணக்குல ஜனங்கள் மறித்து போனாங்க. எத்தனை 1000 கணக்கு நல்ல வாழ்ந்த ஜனங்க ஊருக்கு சாப்பிட்டாங்க. போட்டா கையை நீட்டு சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எழுதிக்கிறாங்க. எதுக்கு? அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம இது போல ஒரு நிலை வருங்க. எத்தனையோ மீன் நினைச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் கொடுத்திருப்பாங்க, எப்படியோ செல்வமாக வளர்ந்து இருப்பாங்க. ஆனா ஒரு நொடி பொழுதுலயே நிலை மாறி போச்சு. மரணம். ஒரு பக்கம் இழந்து போனாங்க ஜனங்களை, தன்னுடைய ஆதரவு தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போன நிலை வந்துடுச்சு. 2வது ஒருவேளை ஆதார சுற்றுச்சூழல் வழி இல்லாத ஒரு நிலை அவங்க வந்திருக்கு நாம நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இதெல்லாம் நமக்கு அங்கதானே நடந்தது, இங்க நடக்காதுன்னு சொல்ல முடியாது.
இங்க நடந்தா அதே நடதான், அதே நடதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்புனா, மனுஷகுமாருக்கு முன்பாக நிக்கிறனா, ஜபத்துல நீ விழிப்பா இருக்கு. என்ன பண்ணுங்க, ஜபத்தில் விழிப்பாருங்க. நம்ம எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நெருக்கம் இருக்கு, ஜபமான நினைச்சாலும் பல போராட்டங்கள் இருக்கு, வீட்டுல சரியா ஜெபிக்க முடியலனாலும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கஷ்டங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? Hallelujah.